சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை என் பாட்டி வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டப்ப என் பாட்டி வீட்டில் இருக்க பிடிக்காம என்னை கூப்பிட்டு போங்கம்மான்னு நான் அழுதுருக்கேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாம், உங்கள் அம்மாவை பார்க்கலான்னு என் பாட்டி சொன்னப்போ அவ்வளோ ஆசையாக என் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனால் ரொம்ப நாள் என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் இருந்த என் அம்மா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்கன்னு நினச்சா மனோஜ்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்ததே அவங்களுக்கு பிடிக்கல. எதுக்காக இந்த முத்துவை உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர சொன்னீங்க? சரியாக அந்த முத்து ஸ்கூலுக்கும் போகலை, படிக்கவும் இல்லை. முத்து கூட சேர்ந்தா இங்கே மனோஜோட வாழ்க்கை என்னாகிறது அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா பேசுகிறத நான் கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டேன். ஆனால் என் பாட்டி தான் எங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சாங்க. நீ சொன்ன மாதிரியே ரொம்ப நாள் முத்துவை நானே பார்த்துக்கிட்டேன். இனியாவது உன் பையனை நீ பார்த்துக்க கூடாதா? முத்துவை என் வீட்டில் விட்டுட்டு வரும்போது அவ்வளோ அழுதியே. முத்துவை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உன் பையனை நான் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடலான்னு நினைக்கும்போது என்ன விஷயம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? முத்துவோட மனசை நீ புரிஞ்சுக்கிட்டு இனியாவது உன் பையன் முத்துவை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னான். இங்கே உடனே எங்கள் அம்மாவும், அது எப்படி என் பையன் முத்துவை நீங்கள் எங்கே படிக்கவா வச்சிங்க? இல்லையே, அவன் அங்கே தேவையில்லாமல் எவ்வளோ பிரச்சனை செஞ்சான். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இங்கே என்னால் அப்படி இருக்க முடியாது. முத்துவை என்னால் பார்த்துக்க முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு என் பாட்டிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. என் பாட்டி வீட்டில் என் பாட்டி அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடெல்லாம் கொடுக்கறது, பக்கத்துலேயே இருந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறதுன்னு என் அம்மா அப்பாவை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. தனியாக இருக்கிறது எனக்கு என்றைக்கும் அந்த ஒரு நினைப்பே வரக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பாசமாக என் பாட்டி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என் அப்பா அம்மா கூட இருக்க போகிறேன்னு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ஏன் எங்கள் அம்மா கிட்ட பேச போனால் எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. நீ எப்பயும் போல் அங்கே ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல, அதனால் மனோஜுக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. மனோஜுக்காக எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க. அப்போவும் ஏன் அண்ணன் தானே அப்படின்னு மனோஜுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். அதே மாதிரி மனோஜுக்கு சாப்பாடு வச்சாங்கன்னா நீயே சாப்பாடை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே இனி இங்கே இருக்கவே கூடாது, இவங்களோட பாசம் எனக்கு என்றைக்குமே கிடைக்காதுன்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே என் பாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணேன். உடனே என் பாட்டியும் என்ன முத்து என் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, பாட்டி என்னை ஏன் பாட்டி அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? உங்கள் கூடவே இருந்திருப்பேனே, அங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் சாப்பிடாம இருந்தால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இங்கே எல்லாரும் சாப்பிட்டாலும் என்னை கண்டுக்க யாருமே இல்லை. நான் சமைச்சு வச்சுட்டேன், வேணும்னா எடுத்து வச்சு சாப்பிடுன்னு எங்கள் அம்மா சாப்பாடை தரக்கூட மாட்டேங்கிறாங்க. ஏன் பாட்டி என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? நான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் பாட்டி, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் பாட்டி. உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த வீட்டில் யாரும் என்னை கவனிக்கலன்னு உடனே தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, உடனே என் பாட்டியும் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு முத்து, எல்லாம் சரியாயிரும். ரொம்ப நாள் உங்கள் அம்மா உன்னை பார்க்க வராமல் இருக்க, ஏதோ நீ சரியாக படிக்கலன்னு உடனே உன் மேலே கோவமாக இருக்கா. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ இப்போ இங்கே வரேன்னு சொன்னால் சரியாக இருக்குமா? என்ன இருந்தாலும் அண்ணாமலை உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். நான் உன்னை கூப்பிட்டு போய் விட்டதுக்கப்புறம் அண்ணாமலை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதா இங்கே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அப்பப்போ பாட்டி உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னை என் பாட்டியும் புரிஞ்சுக்காமல் ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட அம்மா எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாலோ, அம்மா எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு சொன்னாலோ, அதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டுக்க. இனி அம்மானு கூப்பிட்டுட்டு என்கிட்ட வராத, என்னை பார்க்க வராத, என்னை பேசாத, எனக்கு பையன்னா மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினச்ச என் அம்மா என்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்கன்னு தனியாகவே இருக்க ஆரம்பித்தேன். என் அப்பா வந்தால் தேவையில்லாமல் எங்கள் அம்மா என்னை பற்றி சொல்லுவாங்க. இந்த முத்து சரியாக படிக்கவும் போகாமல் வீட்டிலேயே இருந்து இவனை எதுக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்கன்னு தெரியல, வீட்டு வேலையாவது செய்ய வைக்கலாம்ல, இல்லை பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புனா என்ன? இந்த முத்து இங்கே இருந்தால் மனோஜால் சரியாக படிக்க முடியாதுங்க. என் பையன் மனோஜ் எவ்வளோ நல்லா படிக்கிறான். நம்மளுக்கு பேரும் புகழும் கிடச்சிருக்குன்னா அது மனோஜால் தான். ஆனால் அந்த முத்துவை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க. முத்து ஸ்கூலுக்கு போகலையா, படிக்கலையான்னு. ஆனால் முத்து படிக்கவே மாட்டேன் அடம் பிடிக்கிறான். அப்புறம் இந்த முத்துவால் தலை குனிஞ்சு தான் நிற்கணும் அப்படின்னு என்னை பற்றி பேச பேச எங்கள் அப்பாவும் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க. எப்பயுமே மனோஜ் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறது, மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறதுன்னு இருந்த எங்கள் அம்மா என்னை கண்டுக்காமல் இருக்க மனோஜ்கிட்ட நான் கோவமாக பேச ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்களாம்மா
இந்த முத்து எதுக்கு தான் பாட்டி வீட்டிலேருந்து வந்தான்னு தெரியல. என்கிட்டயே கோவமாக பேசுகிறாமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு மட்டும்தான் சாப்பாடெல்லாம் தரீங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறீங்க, என்னை மட்டும் பாசமாக பார்த்துக்கிறீங்கன்னு இந்த முத்துவுக்கு ரொம்ப பொறாமம்மா. இந்த முத்து இந்த வீட்டில் வராதப்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இந்த முத்து என்கிட்ட பிரச்சனை செய்கிறான் அப்படின்னு என்னை பற்றி சொல்ல, உடனே எங்கள் அம்மா என்னை இங்கே இந்த முத்து வந்ததுலேருந்து பிரச்சனை தான் அப்படின்னு மனோஜ் முன்னாடியே பலார் பலார்னு எங்கள் அம்மா என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மா பேசினதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. அன்னையிலேருந்து என் வேலையை நான் தான் பார்த்துப்பேன். ஏன் எங்கள் அம்மாக்கிட்டேயும் சரியாக பேசுகிறதில்ல. இந்த மனோஜ்கிட்ட கூட நான் பேச மாட்டேன். வீட்டில் எப்பயும் தனியாகவே இருப்பேன். என் பாட்டி ஞாபகம் வரும். யார்கிட்டேயும் சொல்லாமல் என் பாட்டி வீட்டுக்கே போயிடலாமான்னு கூட எனக்கு தோணும். அப்புறம்தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்கள்லாம் இங்கே கிடச்சாங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுவேன். வெளியில் நல்லா விளையாடுவேன். என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் அம்மா என்னை கவனிக்கலனாலும், என் அண்ணன் என்கிட்ட பேசலைனாலும், நான் தனியாக இருக்கல அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ தான் அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு மனோஜ் என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சான் தெரியுமா? என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் போய் இந்த முத்து சரியாக படிக்க மாட்டான், எங்கள் வீட்டில் யாருமே முத்துவை மதிக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது நீங்களாம் எதுக்கு இந்த முத்து கூட சேர்றீங்க, நீங்கள் ஏன் ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு பேச ஆரம்பித்தான். என்னால் இதை தாங்கிக்க முடியல. ஆனாலும் என் ஃப்ரெண்டு எனக்காக இருந்தான். முத்து என் ஃப்ரெண்டு. நீங்கள் அவனை கவனிக்கலனாலும் முத்துவுக்காக நான் இருக்கேன்னு என் ஃப்ரெண்டு பேச ஆரம்பித்தான். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தன்னுடைய வீட்டில் சமைச்ச சாப்பாடை என் ஃப்ரெண்டு எனக்காக கொண்டு வந்து கொடுப்பான். எனக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவான். அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி என் அம்மாவோ என் அண்ணனோ தராத பாசத்தை என் ஃப்ரெண்டு மூலமாக நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இதெல்லாம் பார்த்து பொறாமையான என் அண்ணன் மனோஜ், உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. நானும் உங்கள் கூட இனி வெளியில் வருவேன். உன் ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட நல்லா தான் மனோஜ் பேச ஆரம்பித்தான். ஆனால் அதுக்கான காரணம் ஏன் சந்தோஷத்தில் பிரச்சனை செய்கிறதுக்காகவும் எனக்கு ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துலையும் தான் எங்கள் அண்ணன் எங்கள் கூட சேர்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் ஏமாத்திருக்கானே தவிர்த்து நல்ல எண்ணத்தில் மனோஜ் எதுவுமே எனக்குன்னு செய்யவே இல்லை. வீட்லேயும் ரொம்பவே அவமானப்பட்ட எனக்கு என் ஃப்ரெண்டால் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில் நான் வெளியில் போனால் தான் எனக்கு சந்தோஷம், என் ஃப்ரெண்டு கூட இருந்தால் தான் எனக்கு நிம்மதின்னு இருந்தப்ப இந்த மனோஜ் என் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு பெரிய பிரச்சனை செய்ய, என் ஃப்ரெண்டு என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டான். எனக்காக இருக்கிறதே என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சப்ப என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மனோஜ் செஞ்ச பிரச்சனையால் என் ஃப்ரெண்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் இதுக்கு காரணமே முத்து தான். எப்பயுமே முத்து தான் என் பையனை பார்ப்பான். வெளியில் விளையாடலாம் கூப்பிட்டு போவான். ஆனால் இப்போ என் பையன் இல்லைன்னா அதுக்கு காரணமே முத்து தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எல்லார்கிட்டேயும் மனோஜ் அவன் செஞ்ச தப்பை நான் தான் செஞ்சேன்னு எல்லார்கிட்டேயும் சொல்ல ஆரம்பித்தான். வீட்டுக்கு எங்கள் அம்மாவையும் நம்ப வச்சான். எங்கள் அப்பாக்கிட்டேயும் அதே சொன்னான். இந்த பிரச்சனை பெருசாக உடனே அங்கேருந்து என் பாட்டியும் வந்துட்டாங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக. இங்கே முத்து இருந்தால் சரிப்பட்டு வராது, விஜயாவும் இப்படி இருக்கா, கவனிக்கவே மாட்டிக்கிறா, முத்து என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போக என் பாட்டி வந்ததால் என் ஃப்ரெண்டும் எனக்குன்னு யாருமே இல்லை. இந்த மனோஜால் நான் ரொம்பவே தனியாக இருக்கேனே, பேசாமல் பாட்டி கூட ஊருக்கு போயிடலான்னு மறுபடியும் நான் ஒரு முடிவெடுக்க வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. உடனே எங்கள் அம்மாவும், பார்த்தீங்களா இந்த மனோஜால் நமக்கு நல்லது நடக்குதுன்னா இந்த முத்துவால் ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவன் தான் தப்பு பண்ணான், இவனை இனி வெளியிலேயே வராத மாதிரி அங்கேயே இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. என் பையன் மனோஜ் எனக்கு பேரும் புகழும் தேடி கொடுத்துருக்கான். இந்த மனோஜ் இருக்கிறதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் முத்து வந்ததுக்கப்புறமா நான் ரொம்பவே அவமானப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த போலீஸ்கிட்ட என்னை பற்றி எங்கள் அம்மா சொன்னப்போ என்னால் தாங்கிக்க முடியல. அம்மா சொல்லுங்கம்மா, நான் எந்த தப்பும் செய்யலை, உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யலைம்மா, எல்லா தப்பும் செஞ்சது மனோஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் அங்கேருந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயம் என் அண்ணனை காப்பாற்றணும்னு நினச்சேன். அதனால் ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு என் அண்ணனையும் என் அம்மாவையும் பார்த்துக்கிட்டே அவங்க கூட கிளம்பி போயிட்டேன். என் அப்பாவும் என் பாட்டியும் வந்தவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்டாங்க. என்னை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும், என் அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கணும், எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா எங்கள் அம்மா என் அண்ணன் மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இந்த மனோஜ் தான் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சான்னு நான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணனுக்காக நானே இந்த உண்மையை இனி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு முடிவெடுத்தேன். அதனால்
நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நானும் உள்ளே போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அப்பா நான் எந்த தப்பும் செய்யலைன்னு நான் அழுதுகிட்டே போனதால் எப்படியாவது என் பையன் முத்து கண்டிப்பாக தப்பு செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு என்னை வெளியில் கொண்டு வர என் அப்பாவும் பாட்டியும் ரொம்பவே முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. வேறு வழி இல்லாமல் நானும் ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தேன். தனியாகவே இருந்தேன். பாட்டி வீட்டில் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. மனோஜ் செஞ்ச இந்த தப்புக்கு நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என் அண்ணன் என் அம்மா நான் இனி திரும்பி வரவே மாட்டேன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. எப்படியும் அந்த முத்து திருந்துற வரைக்கும் இனி அவன் நம்ம வீட்டுக்கே வரக்கூடாதுன்னெலாம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்பப்போ என் அப்பா என்னை பார்க்க வரும்போதெல்லாம் என்னை பார்த்து தாங்கவே முடியாமல் ரொம்பவே அழுவார். என் பாட்டியும் உன்னை நான் விஜயாவை நம்பி அனுப்பியிருக்கக்கூடாது முத்து, நான் செஞ்சது தான் பெரிய தப்புன்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க. ஆனால் இன்னும் இந்த முத்து மட்டும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தப்ப எங்கள் அப்பா என்னையும் வெளியில் கூப்பிட்டு வந்தார். நானும் பாட்டி வீட்டுக்கே போயிடுறேன், இனி நம்ம வீட்டுக்கு நான் வரலன்னு எவ்வளவோ சொன்னேன். இல்லை முத்து, நீ சந்தோஷமாக இனி இருக்கலாம், உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ தான் மனோஜ் செஞ்ச ஒவ்வொன்றையும் என் அப்பா கிட்ட சொல்லி அழுதேன். நம்ம குடும்பத்துக்காக மனோஜ் செஞ்ச இந்த தப்புக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட, நீ உண்மையை சொல்லியிருக்கலாமேன்னு எங்கள் அப்பா சொன்னப்போ அண்ணன் மேலே அம்மா ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் நான் சொன்னால் இங்கே மனோஜை இனி யாரும் நம்ப மாட்டாங்க. மனோஜ் நல்லா படிக்கணும். நான் தான் சரியாக ஸ்கூலுக்கே போகலை. அம்மாவோட பாசமும் கிடைக்காம அம்மாவோட ஞாபகத்தில் நான் சரியாக படிக்காமே இருந்துட்டேன். ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. அம்மா என்ன சொன்னாலும் கேட்டு அதே மாதிரி நல்லபடியாக படித்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு என் நிலமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அதனால் மறுபடியும் நான் அங்கே வீட்டுக்கு வரல. அம்மா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ரொம்ப அழுதேன். நான் இருக்கேன் முத்து உனக்காகன்னு என் அப்பா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஆனால் நான் வந்த உடனே மனோஜும் எங்கள் அம்மா கிட்ட பார்த்தீங்களாம்மா, தப்பு செஞ்ச முத்துவை மறுபடியும் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எதுக்குப்பா அந்த முத்து இந்த வீட்டுக்கு வந்தான்? ஏற்கனவே நீங்கள் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறதுனால பொறாமையில் என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை செஞ்சான் இந்த முத்து. இந்த முத்து என்றைக்கும் என் தம்பியே கிடையாது. நான் நல்லா படித்து இப்போ காலேஜுக்கெலாம் போகிறேம்மா. ஆனால் அந்த முத்துவை பாருங்கள், சரியாக படிக்காமல் முத்துவை என் தம்பி நான் என்றைக்கும் சொல்லவே மாட்டேன்னு சொல்ல, நீ முத்து இந்த வீட்டில் இருக்கிறதா நினைக்கவே வேண்டாம். நானே அந்த முத்துவை கண்டுக்க மாட்டேன். நீ தான் மனோஜ் எனக்கு எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிற, நல்லபடியாக படித்து முன்னேறி இருக்க. என் பையன்னா அது நீ தான், இந்த முத்து கிடையாது அப்படின்னு எங்கள் அண்ணனை ரொம்ப பாராட்டி பேசி அம்மா என் முன்னாடியே இப்படி பேசினதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்குது. அன்னையிலேருந்து எங்கள் அண்ணன் காலேஜுக்கு போனால் நான் எப்படியாவது நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செய்யணும்னு எங்கள் அப்பா கூப்பிட்ட இடத்துக்குலாம் நானும் போவேன். எங்கள் அப்பா கூடயே இருப்பேன். எங்கள் அப்பா எனக்காக சாப்பாடெல்லாம் வச்சு தருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனாலும் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது மனோஜ் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். உண்மையை பேசாமல் சொல்லியிருக்கலாமோ, அப்போ எங்கள் அம்மா என்னை தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்கல்லன்னு நான் எவ்வளவோ மனசு வேதனைப்பட்டிருக்கேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு செல்வத்தை பார்த்தேன். செல்வம் மூலமாக இங்கே நான் கார் டிரைவர் ஆகணும், நல்லபடியாக ஒரு வேலையை பார்க்கணுன்னு சொல்லி அப்பத்துலேருந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் மீனா. இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சி தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். என்ன, எங்கள் அம்மா தான் என்னை எப்பயுமே கண்டுக்க மாட்டாங்க. தப்பு செஞ்சது மனோஜ். ஆனால் அந்த உண்மையை மறைக்கணும்னு எப்பயுமே நான் தான் உள்ளே போயிட்டு வந்தேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துறத எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு அப்போவும் தெரியாது, இப்போவும் தெரியாது. தப்பு செஞ்ச மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எந்த தப்பும் செய்யாத என்ன மகனாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அப்போவே இந்த உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் சொல்லி உண்மையை சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு முத்து ரொம்பவே அழ ஆரம்பிக்க, உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு தெரியுங்க, உங்கள் அண்ணன் இப்படிலாம் பேசும்போதே தெரியும். பொறாமைப்படுறதெல்லாம் உங்கள் அண்ணனோட வேலை. நீங்கள் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு, மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு மட்டும்தானே இருக்குது. ஆனால் உங்கள் அண்ணன் நல்ல பேர் வாங்கணும்னு என்ன வேணாலும் செய்வார் போல். நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு தானே இப்படி ஒரு வேலையை செஞ்சார். அப்புறம் இப்போ மட்டும் உங்களை மதிக்கவா போகிறாரு? ஆனாலும் உங்கள் அம்மாவையும் உங்கள் அண்ணன் மனோஜையும் நான் சும்மா விட மாட்டேங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கே இவ்வளோ பிரச்சனை செஞ்சவர், நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் அமைதியாக இருந்துருவாரா? நீங்களும் நானும் ஒத்துமையாக சந்தோஷமாக நமக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு நிம்மதியாக இருக்கோம்ல. அந்த பொறாமையில் உங்கள் அண்ணன் என்னென்னவோ செய்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். இனி உங்கள் அண்ணன் ஏதாவது உங்களை தப்பாக பேசினா முதல்ல கேள்வி கேட்குறது நானாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் உங்களை மாதிரிலாம் இந்த உண்மையை நான் யார்கிட்டேயும் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் சரியான பாடம் புகட்டாமல்
நான் இந்த வீட்டிலேருந்து கிளம்ப மாட்டேங்க. நானும் நீங்களும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு உங்கள் அம்மா நினைக்கிறாங்கன்னா நம்மளை சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்பணும்னு அந்த ரோகிணியும் மனோஜும் திட்டம் போடுறாங்க. அப்படி நாம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இவங்க எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் மாமாவாது இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லும்போது, நான் தான் மீனா யார்கிட்டயும் இதை சொல்ல வேண்டான்னு சொன்னேன். எப்படியோ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். நான் எங்கள் அண்ணனுக்காக உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்லேயும் என்னை யாரும் மதிக்கிறது கிடையாது, மதித்து பேசுறது கிடையாது. எங்கள் அம்மா தனக்கு முத்து வந்து பையனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க வரவங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் மனோஜ் தான் நல்லா படிச்சிருக்கான், பெரிய வேலைக்கு போகிறான்னு பேசுவாங்க. ஆனால் முத்துவை வந்து சரியாக படிக்காததுனால சாதாரண கார் டிரைவராக இருக்கான். அவனை பற்றி பேச எனக்கு ஒரு விருப்பமும் இல்லைன்னு என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. சொல்லப்போனால் மனோஜுக்கு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நல்ல வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணம் கூட இல்லை. அந்த சமயம்தான் என் அப்பா மூலமாக நீ எனக்கு வந்து மனைவியாக கிடைச்ச. அது ஒன்று தான் மீனா, எனக்கு பெரிய நல்லது நடந்திருக்கு. எவ்வளோ மனசு வேதனையில் இருந்தனோ, எங்கள் அம்மாவோட பாசமே கிடைக்கலன்னு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தேன். ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் என் வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, யாரை பற்றியும் யோசிக்காமல் நான் உனக்காக முன்னேறணும்னு, இப்போ சம்பாதிக்கணும், நல்லா வந்து முன்னேறணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போ கூட எங்கள் அண்ணனுக்காக தான் நான் உதவி செஞ்சேன்னு தெரியாமல் எல்லார் முன்னாடியும் எங்கள் அண்ணன் என்ன பேச்சு பேசினான்னு பார்த்தல, அதான் தாங்கிக்க முடியல. எல்லார் முன்னாடியும் நானும் மனோஜை வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன். இனியாவது அவன் அப்படி பேசாமல் இருப்பான்லன்னு சொல்ல, அது எப்படி பேசாமல் இருப்பாங்க? மறுபடியும் மறுபடியும் பேசி அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் தலை குனிஞ்சு நின்னா அது உங்கள் அண்ணன் மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் அம்மாவும் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்னங்க உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனும் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை எப்படி புகட்டணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் எதுக்கு மனசு வேதனைப்படுறீங்க? நீங்கள் எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியுமே. நான் உங்களுக்கு இருக்கேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், உங்களுக்கு துணையாக இருக்கவும் வேண்டாம். நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்ன ரொம்ப நம்புறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் தாங்க இந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக இருக்கேன். உங்களை வந்து அள விட்டுருவேனா, இல்லை தலை குனிஞ்சு நிற்க தான் விட்டுருவேனா? நீங்கள் வாங்க அப்படின்னு ஆறுதலாக பேசி முத்துவை அங்கேருந்து மீனா கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷம். மனோஜ் முன்னாடி இந்த முத்துவும் மீனாவும் தலை குனிஞ்சில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. என் பையன் முத்து இப்படி அவமானப்பட்டு நிற்கிறான், எந்த தப்பும் செய்யாமல் விஜயாவும் மனோஜும் இந்த முத்து மீனாவை புரிஞ்சிக்காம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அண்ணாமலை நினைக்கிறாரு, முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு விஜயாவுக்கு முதல்ல சொல்லி புரிய வைக்கணும். இல்லைனா மனோஜை ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவா. தப்பு செஞ்ச மனோஜ் சந்தோஷமாக இருக்கணும், எந்த தப்பும் செய்யாத என் பையன் முத்து கஷ்டப்படணுமா என்ன அப்படின்னு அண்ணாமலை யோசிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வந்த ஸ்ருதியும் முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்ன முத்து நீங்கள் எவ்வளோ நல்லவர், மீனாவுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. வீட்டில் உள்ள மற்றவங்கள விட நீங்கள் தான் வந்து பொறுப்பாக இருப்பீங்கன்னு நினச்சா, நீங்கள் என்ன சரியாக படிக்கலன்னு நினச்சேன். ஆனால் மனோஜை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களே. உங்களால் தான் ரோகிணியை பற்றின உண்மையே எங்களுக்கு தெரிய வந்தது. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு உண்மையை கண்டுபிடிச்சதும் நீங்களும் மீனாவும் தானே. அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. நானும் இந்த வீட்டு மருமக தானே, இதெல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? உண்மையாகவே உங்கள் மேலே நிறைய தப்பு இருக்கா முத்து? அதனால தான் எல்லார்கிட்டேயும் நீங்கள் கோவப்படுவீங்களா? அப்போ நீங்கள் உள்ளே போனதுக்கு காரணம் என்ன முத்து? அதை எதையுமே சொல்லாமல் இந்த மனோஜ் எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களே, என்ன நடந்ததுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா முத்து அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் வேண்டாம் பழகுறலே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு ரவி எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மனோஜ் மேலே தான் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. வீட்டில் அண்ணாமலை மாமாவோட பணத்தை எடுக்கிறது, ஏன் மீனாவோட நகையை அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கிறதுன்னு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பிஸ்னஸ்க்காகவும் தனக்காகவும் இப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது மனோஜாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்மையை தான் பேசுவீங்க, நியாயமாக தான் வந்து எல்லாத்தையும் செய்வீங்க, உங்கள் வேலையிலையும் ரொம்பவே நியாயமாக இருப்பீங்களே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு ரவி சொல்கிறது எனக்கும் புரியுது. ஆனால் எதுக்காக போலீஸ் வந்தாங்க, உங்களை கூப்பிட்டு போனாங்க? ஏன் நீங்கள் வந்து மனோஜ் மாதிரியோ இல்லை ரவி மாதிரியோ நல்லா படித்து வந்து பெரிய ஆளாக முடியாமல் இருக்கீங்க? எனக்கு உண்மை என்னன்னு தெரியணும், நீங்கள் சொல்கிறீங்களா எப்படி அப்படின்னு கேட்கும்போது உடனே மீனாவும், நீங்கள் சரியாக தான் ஸ்ருதி கேள்வி கேட்குறீங்க, இங்கே நிறைய பேருக்கு நான் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா வராங்க. என்ன உண்மையை சொல்ல போகிற? அப்படி உனக்கு பெரிய என்ன உண்மை தெரியும்? நீ ஏன் இந்த வீட்டுக்கு இப்போ தான் மருமகளாக வந்திருக்க? இந்த முத்துவை பற்றி சரியாக உனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த மனோஜும், ஆமாம்மா
நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த முத்து செஞ்ச தப்புக்கு இந்த முத்துவை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே கூடாதுமா. அது மட்டும் இல்லை, பாட்டி வீட்டிலேயே இருக்கட்டும்னு அப்போவே அப்பா ஒரு முடிவு எடுத்திருந்தா இப்போ இந்த மீனா வந்து கேள்வி கேட்பாங்களாமா? நமக்கு இதெல்லாம் தேவையா? மீனா, இந்த முத்துலாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? முத்து ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு பிரச்சனை செய்கிறது, மற்றவங்கள மதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த முத்துவோட வேலை. அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்ட உடனே, மனோஜ், நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்தாதான் நானும் மதித்து பேசுவேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரரை பற்றி தப்பாக பேச நீ யாருடா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே மீனா. உடனே ரோகிணியும், என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே இந்த வீட்டில் முத்துவும் தன்னுடைய அண்ணன்னு மனோஜை மதிக்கிறது கிடையாது. நீங்களும் இப்படிலாம் பேசுகிறீங்களான்னு சொல்ல, நீ அமைதியாரு. நீ செஞ்ச வேலையெல்லாம் மன்னிச்சு இந்த வீட்டில் மருமகளாக தானே இருக்க. நீ எல்லாம் பேசவே கூடாது ரோகிணி. நான் எந்த பிரச்சனையும் உன்கிட்ட செய்யலையே. மனோஜ் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட என் வீட்டுக்காரரை பற்றி பேசினா நான் இப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், பார்த்தீங்களா எல்லாரும் முன்னாடியும் மீனா எப்படி பேசுகிறான்னு. இத்தனை நாள் ரொம்ப பொறுப்பான மருமக, அமைதியாக பொறுப்பாக இருப்பான்னு சொன்னீங்க. மனோஜையும் ரோகிணியமும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் வேற என்ன சொல்வா? எப்போ பார்த்தாலும் மீனாவை அவமானப்படுத்திட்டு இருந்தா எவ்வளோதான் மீனா பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு பேசும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா, இப்போ எனக்காக சப்போர்ட் பண்ணுற நீங்கள் முதல்லையே முத்துவை பற்றின உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்லியிருந்தா இவங்கெல்லாம் எங்களை இப்படி பேசுவாங்களா? இல்லை நாங்கள் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? உங்கள் மேலேயும் தப்பு இருக்குமாமா. நானே உங்கள் எல்லாரையும் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும், மீனா, நீங்கள் சொல்ல வரதை தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு முத்து மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக முத்து எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார். வேணும்னா இந்த மனோஜுக்காக தான் இப்படி ஒரு தப்பு செஞ்சேன்னு இந்த குடும்பத்துக்காக நல்லது செய்யணும்னு முத்து வந்து இப்படி உள்ளே போயிருக்கலாமே தவிர்த்து, மற்றபடி எனக்கு முத்துவை பற்றி நல்லா தெரியும். அப்படி தானே ரவின்னு சொல்லும்போது, ஆமாம், சொல்லப்போனால் அதுதான் உண்மை அப்படின்னு ரவி மெதுவாக வந்து சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, உண்மை என்னன்னு சொல்லுங்க மீனா. விஜயாத்தைக்கும் மனோஜுக்கும், ஏன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற ரோகிணிக்கும் புரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, மனோஜ், இவ்வளோ பேச்சு பேசுறியே, தப்பு செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்ல, நான் இந்த தப்பு செய்யலை. முத்து தப்பு செஞ்சதா தானே போலீஸ் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் இதில் பேச வேண்டியது என்ன இருக்குது? நான் நல்லபடியாக படித்து இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன். முத்துவை பாரு, இவனுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறல நீ அப்படின்னு சொல்ல, ஆமாம், அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா தப்பு செஞ்சதே நீ தான். அந்த தப்பை நீ தான் செஞ்சேன்னு அண்ணாமலை மாமாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ வரைக்கும் அதை உன்கிட்ட கேட்டதில்லைல்ல, அதனால தான் நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு உங்கள் அம்மா யோசிக்கிறாங்கல்ல, உனக்கு மட்டும்தான் நல்ல அம்மாவாக இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் விஜயாத்தை இங்கே யாருக்குமே ஒரு நல்ல அம்மாவே கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துருந்தா தான் அவங்க நல்ல அம்மா இல்லையா? அவங்க நல்ல மாமியாரும் இல்லை, இங்கே என் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல அம்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை, எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவீங்கள்ல மனோஜுக்கு, அவன் என்னெல்லாம் தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முத்து என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே முத்துவுக்கு வீட்லேயும் நிம்மதி இல்லை, தன்னுடைய ஃப்ரெண்டு நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு இங்கே முத்துவோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை செஞ்சதும் இந்த மனோஜ் தான். அது மட்டும் இல்லை, என்னெல்லாம் செஞ்சாருன்னு இங்கே நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு மீனா எல்லா விஷயத்தையுமே இங்கே வந்து எல்லாரும் முன்னாடியும் தெளிவாக சொல்லும்போது இங்கே வந்து ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் மனோஜையே பார்த்துட்ருக்காங்க. மனோஜ் உடனே, இல்லைம்மா நான் அப்படி எதுவும் செய்யலைம்மா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா ரொம்ப கோவமாக மனோஜை, ரோகிணி, விஜயான்னு எல்லாரும் முன்னாடியும் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இன்னும் நீ திருந்தவே இல்லை. நீ பொய் சொல்லிக்கிட்டே இருப்ப, அதை உங்கள் அம்மா நம்பணும்னு நீ நினைப்பல்ல. ஆனால் இப்பையும் நீ பொய் சொன்ன, அவ்வளவுதான். உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்காது. இந்த வீட்டில் நீ இருக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவ, உங்கள் அம்மா நம்புவாங்க, அப்படி தானே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் இங்கே ரொம்ப கோவமாக இருந்த மீனா இங்கே மனோஜை பலார்னு வெளுத்துவாங்க. உடனே, என்னங்க பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? உங்கள் பையன் மனோஜுக்கு நீங்கள் இப்போவாது சப்போர்ட் பண்ணலாம்ல. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்த மருமகன்னு சொல்லி இந்த மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ஆனால் அந்த மீனா என்ன வேலை செஞ்சிட்ருக்கா பாருங்க. இந்த முத்து கூட சேர்ந்து தேவையில்லாமல் எல்லார்கிட்டேயும் ரொம்பவே கோவமாக பேசுகிறா. அதுவும் என் பையன் மனோஜுக்கு இப்படிலாம் செய்கிறாளே, நான் அமைதியாக இருக்க மாட்டேங்க. இனி இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல, நாங்கள் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. தப்பு செஞ்சவங்க மட்டும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்பாங்களா? தப்பு செஞ்சது இந்த ரோகிணி. பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா. அவளை அனுப்புங்க வெளியில். அது மட்டும் இல்லை,
என் வீட்டுக்காரர் நல்லா படித்து முன்னேறக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் பொறாமையில் இருந்த இந்த மனோஜ் இங்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இவரை மாட்டி விட்ட உடனே இங்கே இவர் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் தன்னுடைய அம்மா பாசம் கிடைக்காம கஷ்டப்பட்ட என் வீட்டுக்காரர் முத்து இந்த வீட்டில் தான் இருப்பார். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பேசாமல் உங்கள் பையன் மனோஜை தப்பு செஞ்சதுக்கு இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்ல, நான் நம்ப மாட்டேன், நீ சொல்கிற எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை அதுதான் உண்மை விஜயா அப்படின்னு பேசுகிறாரு. உடனே விஜய் அழுதுகிட்டே என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் உன் பையன் மனோஜ் தான் எல்லா தப்பும் செஞ்சான். ஆனாலும் அவன் நல்லா படிக்கிறான், அம்மா கூடயே அவன் இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லி எந்த தப்பும் செய்யாத முத்து அங்கே போலீஸில் நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான் நம்ம குடும்பத்துக்காக. நானே எவ்வளவோ அவமானப்பட்டுட்டேன். இனியும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அண்ணன் மனோஜ் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எந்த தப்பும் செய்யாமல் இப்படி ஒரு நல்லது செஞ்சுருக்கான் முத்து. ஆனால் நீ இப்போ வரைக்கும் முத்துவ மகனாக ஏற்றுக்காம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறிய, அசிங்கமா இல்லை? நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்காக தான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். அப்பையும் நீ தான் அழுது என் மனசை மாற்றினேன். என் பையன் முத்து வாழ்க்கைக்காக நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் முத்துவை கூப்பிட்டுட்டுன்னு நான் எப்போவோ ஒரு முடிவெடுத்தேன். நீ தான் இங்கேயே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம், முத்து போனால் போது இங்கேயே இருந்துட்டு போகட்டும்னு சொன்னேன். என் பையனுக்காக நான் இருக்கேன், அவனை பார்த்துப்பேன் நினச்சி பொறுமையாக இருந்ததுக்கு இன்னைக்கு இங்கே முத்துவை நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்குறீங்கல்ல? தப்பு செஞ்சது, அதுவும் முத்துவோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை செஞ்சது யார் தெரியுமா? இந்த மனோஜ். அவன் பொறாமையில் செஞ்ச இந்த தப்பால் இங்கே மாட்டிக்கிட்டது முத்து. நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், மனோஜ் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டான்னு நீ ஒன்று ஏற்றுக்கவும் மாட்ட, இன்னொன்று இதை உன்னால் ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா உன் பையன் மனோஜ் மேலே நீ அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த. அந்த ஒரே காரணத்தால் முத்து வந்து தன்னை பற்றி யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்தான். முத்துவை வெளியில் கொண்டு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உண்மையெல்லாம் தெரிஞ்சு முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அழுதன் தெரியுமா? ஆனால் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும், இவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது, அப்படி தானே? முத்து மீனா இந்த வீட்டில் இல்லைன்னா நானே இருக்க மாட்டேன் விஜயா. உன் பையன் மனோஜ் தான் ரொம்ப முக்கியம்னு நீ நினைக்கிறல்ல? எந்த தப்பும் செய்யாத என் பையன் முத்துவும் இங்கே முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணுற மீனாவும் எனக்கு முக்கியம். அதனால் இதுக்கு மேலே ஏதாவது பேசின நீயும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, மனோஜும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு கேட்க, மனோஜை பார்த்து இங்கே விஜயா முறைக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இந்த மனோஜ் நிறைய படிச்சிருக்கோம், பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம், இனி யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம செஞ்ச தப்பு யாருக்குமே தெரியாதுன்னு இங்கே முத்துவை திட்டும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இங்கே முத்து கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டாருன்னு முத்துவோட நல்ல மனசு எங்களுக்கெலாம் தெரியும்ல. அதனால தான் மீனா கிட்ட எப்படியாவது உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். மீனாவும் ரொம்ப தெளிவாக இந்த மனோஜ் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்களா? ஒரு பக்கம் ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும்னு போய் சொல்லி ஏமாத்துனாங்க. நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் முத்துவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சொல்லப்போனால் நான் உங்களெல்லாம் சும்மா விட்டுருக்கவே மாட்டேன். இப்போவே நீங்கள் செஞ்ச தப்புக்காக இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி நான் வந்து போலீஸை வர வச்சு சரியான பதில் வாங்கி கொடுத்துருவேன் உங்களுக்கு. என்ன செய்கிறது, இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறேனேன்னு பொறுமையாக இருக்கேன். என்ன ரோகிணி ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்கன்னு சொல்ல, மனோஜ் என்ன செஞ்சு வச்சுருக்க மனோஜ்? எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்க, நீ அமைதியாக நிற்கிற, உண்மையாகவே இந்த தப்பை நீ தான் செஞ்சியா அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி நான் சொல்கிறத புரிஞ்சுப்பல அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலையும், இன்னும் நீ சொல்கிறத யாரெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? உங்கள் அம்மா விஜயா புரிஞ்சுக்கணும், ரோகிணி புரிஞ்சுக்கணும், நீ எல்லாரையும் அவமானப்படுத்தணுமான்னு கேட்குறாரு. இல்லை நான் தான் ஏதோ தெரியாமல் அப்படிலாம் செஞ்சுட்டேன் ரோகிணி, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல. என்ன மனோஜ் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க? நீயா அப்போ இந்த தப்பெல்லாம் செஞ்ச? உனக்காக தான் முத்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா? உங்கள் தம்பியை பற்றி புரிஞ்சுக்காம நீ செஞ்ச தப்பை எதுக்காக என்கிட்ட மறைச்ச? நீ இப்படிலாம் செய்வேன் நான் எதிர்பார்க்கல. உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. உடனே விஜயாவும், மனோஜ் எனக்கு நீ உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு கேட்க, அம்மா நான் தெரியாமல் இப்படிலாம் செஞ்சிட்டேம்மா, உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகக்கூடாது, நீங்கள் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். இந்த முத்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் முத்துவை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என் மேலே உங்களுக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்னால் அதை தாங்கிக்க முடியாதுமா. நான் மட்டும்தான் நல்லா படிக்கிறேன்னு என்னை எப்பயுமே நீங்கள் பாராட்டி பேசணும், என் கூடவே நீங்கள் இருக்கணும்னு நினச்சேன்.
பாட்டி வீட்டுக்கு முத்துவை கூப்பிட்டு போனப்ப நீங்கள் முத்துவை நினச்சி அவ்வளோ மனசு வேதனைப்பட்டீங்க. முத்துவையே நினச்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்க என்னால் தாங்கிக்க முடியல. மறுபடியும் இந்த முத்து திரும்பி வரமாட்டான்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது பாட்டி முத்துவை கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியல. அதாம்மா முத்து வந்து செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி நான் முத்துவை உங்ககிட்ட மாட்டி விட்டேன். சொல்லப்போனால் முத்து ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான். தப்பு செஞ்சதெல்லாம் நான் தாம்மா அப்படின்னு சொன்ன உடனே, இப்படி என்னை ஏமாத்திட்டியே மனோஜ், இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நானும் முத்துவை கண்டுக்காம என் பாசம் கிடைக்காம முத்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இங்கே முத்து தன்னுடைய பாட்டி வீட்டில் இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பான். என் மேலே உள்ள பாசத்தில் இங்கே திரும்பி வந்தது தான் தப்பு. நானும் அவனை கவனிக்கல. முத்துவும் இப்படி ஒன்னால் போலீஸில் மாட்டிக்கிட்டான். ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேள்வி கேட்டு ரொம்பவே அழுகுறாங்க. உடனே மீனாவும், என்னத்த நீங்கள் இதே உங்கள் பையன் முத்து இந்த தப்பு செஞ்ச உடனே நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்க. முத்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொன்னீங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. மனோஜ் கிட்ட ரொம்ப பாசமாக கேள்வி கேட்குறீங்க. இதுதான் நீங்கள் உங்களுக்கு மனோஜை பிடிக்கும். அதனால் என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன தப்பு செஞ்சாலும் ஒத்துப்பீங்க. ஆனால் எங்களை அப்படி நினைக்கவே மாட்டீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்னையிலேருந்து நீங்கள் என் மாமியாரே கிடையாது. உங்களை நான் மதிக்க போகிறதும் இல்லை. ஆனால் இந்த வேலையை செய் மீனா, அந்த வேலையை செய்யன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா பார்த்துட்டு நான் பொறுமையாக அமைதியாக இருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரரை எப்படி வந்து நல்லா சம்பாதிக்க வைக்கணும், எப்படி வந்து அவரை முன்னேற வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே என்னையோ இங்கே வந்து முத்துக்கிட்டேயோ நீங்கள் பேசவே வேண்டாம். உங்கள் யார்கிட்டேயும் பேச எனக்கு விருப்பமும் இல்லை. நான் வீட்டு வேலையும் செய்ய மாட்டேன். நாங்கள் தினமும் வெளியில் சாப்பிட்டுக்கிறோம். வேணும்னா இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறோம், போதுமா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை அழுகுறாங்க. இல்லை மீனா, நீ இங்கேயே தான் இருக்கணும். தப்பு செஞ்ச மனோஜ் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை, பாத்தியா உன்னால் இந்த குடும்பமே பிரிகிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே ரோகிணி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. பாரு மனோஜ், நீ செஞ்ச தப்பால் எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன்னு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் இங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் எதுக்காக இங்கேருந்து கிளம்பணும்? இல்லை நீங்கள் முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்க. எனக்கு அப்போவே தெரியும். முத்து இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காரு. முத்துவோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் தான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்ல. இனி முத்துவும் நீங்களும் ஏன் ரெஸ்டாரண்ட்டில் ஓனராக இருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக சம்பாதிக்கலாம்ல. நீங்கள் வெளியில் போய் இனியும் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சரிதான். இந்த வீட்டில் இனி நீங்கள் வீட்டு வேலை செய்யவும் வேண்டாம், கஷ்டப்படவும் வேண்டாம். நம்ம எல்லாரும் பிஸ்னஸ் செய்வோம், ஒத்துமையாக இருந்து முன்னேறுவோம். அதெல்லாம் பார்த்து எப்பயும் போல் இவங்க பொறாமப்படட்டும் அப்படின்னு ஸ்ருதி ஒரு முடிவெடுக்க அவமானப்பட்டு இங்கே முத்துவை பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா. முத்து என்னை மன்னிச்சிருன்னு விஜயா சொல்லும்போது, யாரையும் மன்னிக்க நான் விரும்பலை, யார்கிட்டேயும் நான் பேசவும் விரும்பலை. எப்பயுமே எங்கள் அம்மா எனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு தருவாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்கள் யாரும் திருந்தலை. இனியும் எனக்கு யாரும் வேண்டான்ற முடிவில் ஸ்ருதி சொன்ன மாதிரியே நான் வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக ஸ்ருதி ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்களும் ஓனராக இருந்து இங்கே ஸ்ருதிக்கும் உதவி செய்ய அதன் மூலமாக நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. இங்கே ரவியும், பரவாயில்ல முத்து, நீ செஞ்ச உதவியால் வீட்டில் எல்லாரும் இப்போ சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் முத்து தான் இப்படிலாம் செஞ்சான்னு மனோஜ் தேவையில்லாத ஒரு பிரச்சனை செஞ்சான் பார்த்தியா, இதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. மனோஜ் கூட இனி நான் பேச போகிறதே இல்லைன்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை பார்க்குறாங்க. கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரையும் செய்ய இங்கே ஸ்ருதியால் நல்ல வருமானம் வருது இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும். அதனால் இன்னொரு காரும் வாங்குகிறாங்க. ஏற்கனவே 2 கார் இருக்க இங்கே அடுத்ததாக வாங்கின இந்த காரையும் வச்சு அவங்க நல்லாவே வருமானம் பார்க்குறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வருமானம் வர இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து, மீனா, இங்கே தங்க கூட இடம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இனி வந்து யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீயும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறீங்க. இந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படுறத விட நீங்கள் பேசாமல் இந்த ரவியும் ஸ்ருதியும் புது வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்களும் தனியாக போகிறதா தான் இருக்காங்க. இந்த விஜயா கூட இந்த வீட்டில் இருக்க அவங்களுக்கு பிடிக்கலையாம். நீங்களும் அப்படியே கிளம்பிடுங்கன்னு சொல்ல, அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அப்போ தான் இந்த விஜயா வந்து தனியாக இருந்து கஷ்டப்படணும், உங்கள் நிலமையை வந்து புரிஞ்சுக்கணும். தேடி வந்து மன்னிப்பு கேட்டாலும்
இனி இந்த விஜயாவை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது. நல்ல ஒரு மாமியாராக இருக்க தகுதியே இல்லாத இந்த விஜயா கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். மனோஜ் தான் முக்கியம்னு ஆசைப்பட்டால அந்த மனோஜாலேயே இந்த விஜயா தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு யோசிக்க, மனோஜுக்கும் சரியாக பிஸ்னஸே நடக்கலை அப்படின்னு சொல்லி இனி கடையை நடத்தவே முடியாதுன்ற ஒரு நிலைமை வர, இனி கடைக்கும் போக முடியாது, நிறைய கடன் வாங்கியாச்சு அப்படின்னு மனோஜும் இனி நான் கடையை நடத்த போகிறது இல்லைன்னு சொல்லி எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காரு. இதை பார்த்த விஜயாவால் தாங்கிக்க முடியல. செஞ்ச தப்புக்கு என் பையன் மனோஜ் நல்லா அனுபவிக்கிறான். எந்த தப்பும் செய்யாமல் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய அம்மாவுக்காக நான் உள்ளே போனாலும் பரவாயில்ல, மனோஜ் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்ச முத்துவும் மீனாவும் நேர்மையாக இருந்ததுனாலையும் உண்மையை சொன்னதாலையும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் என் நிலமை தான் இப்படி இருக்குது. மனோஜை நம்பினேன். இப்போ மனோஜுக்கு வேலையும் இல்லாமல் வீட்டுக்கு பணம் கொடுக்கவும் முடியாமல் சரியாக சாப்பிடக்கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் ஸ்ருதி, ரவி, மீனா, முத்துன்னு இவங்க எல்லாரும் ஒத்துமையாக நல்லபடியாக இருக்கிறாங்களே, பேசாமல் இவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இவங்க கூடவே நம்ம இருந்துடலாமா? என்ன செய்யன்னு தெரியலையே. மனோஜ் செஞ்ச இந்த தப்புக்கு நானும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தேன். என் பையன் மனோஜால் தான் எனக்கு பேரும் புகழும் கிடைக்குது, எல்லாரும் வந்து பாராட்டுறாங்கன்னு ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ முத்து மீனா சந்தோஷமாக இருக்கிற அளவு எனக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. ஆனால் மீனாவும் முத்துவும் இனி விஜயாவை மன்னிச்சு ஏற்றுக்கவும் கூடாது. விஜயா செஞ்ச தப்புக்கு மனோஜ் கூடவே இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, இந்த விஜயா இப்போ திருந்துற மாதிரி நடித்து ஏமாத்தினாலும் மறுபடியும் இவங்க குணம் என்றைக்கும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி யாருமே விஜயாவை கண்டுக்காம தனியாகவே இருக்கட்டும்னு அவங்க வேலையை பார்க்க, இப்படி தான் முத்துவை நான் கண்டுக்காமல் கவனிக்காமல் இருந்தேன், அவனும் இப்படி தானே தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருப்பான், அதே நிலைமை எனக்கு வந்துருச்சே அப்படின்னு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா.